ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கடற்கரையில் களை கட்ட துவங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள். தடுப்புகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை. பொதுமக்கள் நலனில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளது. தேசிய நுகர்வோர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 1 லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்ப்பு. நகராட்சி சார்பில் கடற்கரையில் அடிப்படை வசதிகள் அமைப்பு. புதுச்சேரியில் சிறு குறு தொழில் தொடங்க 3 ஆண்டுகளுக்கு அரசு அனுமதி பெற தேவையில்லை. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அரசு சார்பில் நடைபெறவுள்ள கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்க ஒளிபெருக்கிகளும் திரைகளும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அடிப்படை வசதிகளும் நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்ட துவங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து வரும் நிலையில் அவர்களை கவரும் வகையில் அரசு சார்பில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்பு பணிகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி அரசின் சார்பில் கடற்கரை சாலையில் 2 இசை கச்சேரி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. ட்ரோன் ஷோ, லேசர் ஷோ உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இதனால் கடற்கரையில் டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 1 லட்சம் பேர் வரை கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நள்ளிரவில் 12 மணி ஆனதும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இதனையொட்டி இப்போதே புதுச்சேரி நகரம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி களை கட்டி உள்ளது. நகரம் முழுவதும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடற்கரையில் பரண் அமைத்தும் கண்காணிக்கப்படுகிறது. கடலுக்குள் யாரும் இறங்கி விடாமல் இருக்க கடற்கரையில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தபடியும் வருகின்றனர். கடற்கரை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருப்பது ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்படுகிறது. நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரைக்கு வரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக 10 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து கடற்கரைக்கு செல்லும் வகையில் போக்குவரத்து துறை சார்பில் இலவச பேருந்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஒயிட் டவுன் பகுதியில் மதியம் 2 மணி முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு நடந்து மட்டும் செல்லவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே ஒலிபெருக்கிகள் மூலம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து செல்கின்றனர். மேலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள இடத்திலும் கடற்கரை சாலை முழுவதும் புத்தாண்டு கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஒளிபெருக்கிகளும் பெரிய திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட வரும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக புதுச்சேரி கடற்கரை பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் குடிநீர் மற்றும் நடமாடும் கழிவறை வசதி செய்யப்பட்டுள்ளது. கடற்கரையில் 3, துய்மா வீதியில் 3 நடமாடும் கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குடிநீர் வசதி குப்பைகளை உடனுக்குடன் அகற்றவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகள் வரும் 2ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலனில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி வரவேற்புரையாற்ற மாநில நுகர்வோர் ஆணைய தலைவர் சுந்தர வடிவேலு முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி நுகர்வோர் அமைப்பு நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழா நடத்தப்படுவதாகவும் புதுச்சேரி அரசு நுகர்வோர் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் அமைப்பினரின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை அரசு விரைவாக தீர்க்கும் என்றும் நமது அரசு பொறுப்பேற்ற பின்னர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்.
மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அரிசி கோதுமை விநியோகிக்கப்படுவதாகவும் மேலும் 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் புதுச்சேரி அரசு மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு முக்கியமானது. எந்தவொரு பொருளை வாங்கினாலும் கவனமாக பார்த்து வாங்க வேண்டும். அதில் குறை இருந்தால் நுகர்வோர் ஆணையத்தில் புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, நுகர்வோர் அமைப்பினர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாநில மற்றும் மாவட்ட ஆணையத்திற்கு தலைவர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதேபோல் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல், மாவட்ட நுகர்வோர் ஆணைய உறுப்பினர்கள் சுவிதா, ஆறுமுகம் மற்றும் துறை அதிகாரிகள், நுகர்வோர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக துணை இயக்குநர் சாரங்கபாணி நன்றி கூறினார். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கடற்கரைக்கு செல்லும் ஆம்பூர் சாலை முதல் அனைத்து பாதையிலும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி பொதுமக்கள் தயாராகி வரும் நிலையில் சுற்றுலா தலமான புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் தங்களின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டையொட்டி புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் கடந்த சில தினங்களாக புதுச்சேரி நகரம் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் உள்ள சிறு மற்றும் பெரிய உணவகங்கள், தங்கும் விடுதிகள் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டும் பொதுமக்களின் நலன் கருதியும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாடும் முக்கிய பகுதியான கடற்கரை சாலையான ஆம்பூர் சாலையில் இருந்து கடற்கரைக்கு செல்லும் அனைத்து குறுக்கு பாதையும் புதுச்சேரி காவல்துறை சார்பில் தடுப்பு கட்டைகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருசக்கர வாகனங்கள் மட்டுமே தற்போது செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் டிசம்பர் 31ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் அனைத்து சாலையும் முழுமையாக மூடப்பட்டு கடற்கரை பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகள் மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் நடந்து செல்ல மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலை பகுதியில் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளதால் அரசு மருத்துவமனைக்கு மட்டும் அவசர சிகிச்சைக்காக செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதற்கு அனுமதி உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி புதுச்சேரியை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் NCC, NSS உள்ளிட்ட தன்னார்வலர்களும் காவல்துறையினரோடு டிசம்பர் 31ஆம் தேதி பகல் இரவு நேரங்களில் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சிறு குறு தொழில் தொடங்க 3 ஆண்டுகளுக்கு அரசின் அனுமதி பெற தேவையில்லை என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனமான ETII, புதுச்சேரி தொழில் உயர்வு அபிவிருத்தி மற்றும் முதலீட்டுக் கழகமான ஃபிப்டிக் ஆகியவை இணைந்து விற்பனையாளர்கள் மேம்பாட்டு நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை அரசு எளிமையாக்கியுள்ளது என்றும் அதன்படி சிறு குறு தொழில் தொடங்குபவர்கள் 3 ஆண்டுகளுக்கு அரசின் எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாமல் தொழில் தொடங்கலாம் என்றும் 3 ஆண்டுகளுக்கு பின் சம்பந்தப்பட்ட அரசு துறையின் அனுமதியை பெற்றே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அரசு துறையின் அனுமதி பெற வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கான பணிகள் 90% முடிவடைந்துள்ளது என்றும் விரைவில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பொறுப்பேற்ற பின் 819 தொழிற்சாலைகள் வந்துள்ளன என்றும் இதன் மூலமாக 9500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விமான நிலைய ஆணையம், NLC இந்தியா, ஜிப்மர் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொருட்கள் மற்றும் விற்பனை செய்யும் முறைகளை விளக்கி கூறினர். தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கு இடையே வாங்குவோர் விற்பனையாளர்கள் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதில் அரசு செயலாளர் விக்ராந்த் ராஜா, ETII திட்ட மேலாளர் தினேஷ் பாபு, ETII பேராசிரியர் சமித் குமார், ஃபிப்டிக் பொது மேலாளர் ராகினி மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சிறு குறு நிறுவனங்களை சேர்ந்த 180 பேர் பங்கேற்றனர். நிறைவாக மூத்த திட்ட அலுவலர் விக்னேஷ் நன்றி கூறினார். புத்தாண்டு கொண்டாட்டத்தினையொட்டி புதுச்சேரியில் 4 அடுக்கு பாதுகாப்பு, CCTV கண்காணிப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து வருவதால் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கும் போதிய பாதுகாப்பு அளிப்பதற்கும் துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதியில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணமும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்திலும் மேலும் புதுச்சேரியில் எல்லைப் பகுதியிலும் நகரின் முக்கிய 4 முனை சந்திப்புகளிலும் நகரில் உள்ள முக்கிய சாலைகளிலும் மேலும் கடற்கரை பகுதிக்கு செல்லும் செஞ்சி சாலை ஆம்பூர் சாலை முதல் கடற்கரை பகுதி வரை என 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடற்கரைக்கு செல்லும் சாலை மற்றும் டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு டிசம்பர் 31ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் தடை விதிக்கப்பட்டு நடந்து மட்டுமே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ரெஸ்டாரண்ட், ரெஸ்டோ பார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பார்க்கிங் வசதி இல்லாததால் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டுவர இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒயிட் டவுனை சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்கும் விதமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் 10 பகுதியாக பிரித்து தடுப்பு கட்டைகள் அமைத்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் பொதுமக்கள் கூடும் கடற்கரை பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் உயர் கோபுரங்கள் அமைத்து ஒளிபெருக்கி அமைத்தும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் புதுச்சேரியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை புரிந்து கொண்டு பாதுகாப்பு கருதியும் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், இருவர் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும், நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டியை ஓட்டக்கூடாது, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டுவதற்காக பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள பார்க்கிங் ஏரியாக்களை அறிந்து கொள்ள சைன்போர்டு மூலமாக உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து பயன்பெறலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக பெற்றோர்கள் அவர்களது கழுத்தில் அணியப்படும் டாகில் போன் நம்பர் உள்ளிட்ட தகவல்களை தெரிவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பெண்களின் பாதுகாப்பிற்காக வீரமங்கை டீம் கமாண்டர்ஸ் பாதுகாப்பு பணியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் வயதானவர்களும் கர்ப்பிணி பெண்களும் பங்கேற்காமல் தவிர்ப்பது நல்லது என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது கடலில் குளிக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படியே கொஞ்சம் இறங்குறதா இருந்தாலும் எங்கே லைஃப் கார்டோட சப்போர்ட் இருக்கோ அங்கே மட்டும் அவர்களுடன் அனுமதியோடு கடலில் காலை நனைக்கலாம். அதர்வைஸ் பீச் ரோட்டில் நம்ம ஃபுல்லி பேரிகேடட், யாருமே கடல் தண்ணி பக்கம் போக முடியாது, யாரும் முயற்சியும் செய்யக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட், நம்ம பேரிகேடிங் நம்ம பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நம்முடைய காவல்துறையை சார்ந்த அனைவருக்கும் நம்ம அறிவுறுத்தல், தன்னுடைய கூடுதல் நேரங்களை கொடுத்து டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நம்ம அறிவுரை வழங்கியிருக்கோம். நம்ம ஒயிட் டவுன் அங்கே வாழ்கிற அந்த வாசிகள், புதுச்சேரி வாசிகளை நம்ம அவங்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் வராத அளவுக்கு நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 4 விதமான பாஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஒன்று அந்த புதுச்சேரி ஒயிட் டவுனுக்குள்ளே உள்ள ரெசிடென்ட்ஸு, அவங்களுக்கு நம்ம ஒரு பாஸு. ஸோ அந்த பாஸை வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸிட் என்ட்ரி டிசைக்னேட்டட் ரூட்டில், எந்த ரூட்டில் எக்ஸிட் ஆகணுமோ என்ட்ரி ஆகணுமோ அதில் ஆகிக்கலாம். ரெண்டாவது, இந்த சர்ச்சில் மாஸ் ப்ரேயருக்காக வர்றவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பாஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதையும் அவங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் டவுனுக்குள்ளே உள்ள ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு அவங்களோட லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டேஷனுக்காக பாஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதை பயன்படுத்தி அவங்களோட மூவ்மெண்ட் அவங்க உறுதி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எசென்சியல் சர்வீசஸ், மெடிக்கல் ஷாப்பு, மில்க்கு, க்ராசரிஸு, இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் அவங்களோட மூவ்மெண்ட்டுக்காக நம்ம பாஸ் இஷ்யூ பண்ணுறோம். பஸ் சர்வீஸ், இப்போ பார்க்கிங்கெல்லாம் நம்ம தூரமாக தூரம்னா ரொம்ப தூரம் கிடையாது, குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம அலோவ் பண்ணுறதுனால அந்த பார்க்கிங் லாட்லேருந்து பீச் ரோடு, மற்ற டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கே அவங்க போகிறதுக்கு ஒரு 30 ஷட்டில் பஸ்ஸஸ், பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நம்மளுடைய போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். அந்த பஸ்ஸு உங்களுக்கு ஒவ்வொரு பார்க்கிங் லாட்டுக்கிட்டையும் கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும் டுவர்ட்ஸ் பீச். அதே மாதிரி செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த இடத்துல இறங்குனீங்களோ அந்த இடத்துல அந்த பஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களோட பார்க்கிங் லாட்டுக்கு போகிறதுக்கு. அந்த பஸ்ஸஸில் நம்ம காவல்துறையிலிருந்தும் ஒரு நபர் வந்து கண்டிப்பாக அமர்த்தப்படுவார். அவர் வந்து உங்களுடைய பயணத்தை உறுதி செய்வார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நம்ம மக்களுக்காக அவங்களோட பயணத்தை வந்து சிறப்பாக்கணும்ட்டு நம்ம வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம அந்த ஒயிட் டவுன் நம்ம டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு நிறைய QR கோடு பாஸஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை பயன்படுத்தி உங்களுடைய புத்தாண்டை ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக ஆக்கிக்கொள்ள உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக புதுச்சேரி காவல்துறைக்கு வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் போஸ்டர்களை ஒட்டிய பேருந்தினை ரசிகர்கள் மாலை அணிவித்து பூஜை செய்து துவக்கி வைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. விஜயின் கடைசி படம் என்பதால் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் புதுச்சேரியில் பேருந்து முழுவதும் ஜனநாயகன் திரைப்பட போஸ்டர்களை விஜய் ரசிகர்கள் ஒட்டியுள்ளனர். விஜய் மக்கள் நல இயக்கத்தின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் ஏற்பாட்டில் பேருந்து முழுவதும் ஜனநாயகம் திரைப்பட போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து தேர்தல் வரை நகர பகுதிகளில் இயங்கும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஜனநாயகன் படம் வெளியாகும் அன்று பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து ஜனநாயக திரைப்பட போஸ்டர் ஒட்டப்பட்ட பேருந்தை விஜய் மக்கள் நல இயக்கத்தினர் பூஜை செய்தும் பூசணிக்காய் உடைத்தும் தொடங்கி வைத்தனர். நகர பகுதியில் உலாவரும் இந்த பேருந்தின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் மூலமாக புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் சைபர் குற்றங்களை தடுக்க அரசும் துறை சார்பிலும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் சைபர் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்தவரின் செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியவர் பகுதி நேர வேலை இருப்பதாக தெரிவித்தார். இதை நம்பிய அவரும் பகுதி நேர வேலையில் சேர்ந்துள்ளார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்ததற்காக ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் பணியில் தொடர 4,15,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதை நம்பிய அவரும் வேலையில் சேர்ந்தால் நல்ல ஊதியம் கிடைக்கும் என்ற ஆசையில் அந்த பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தியுள்ளார். அதன் பிறகு தனக்கு எந்த வேலையும் வழங்கப்படாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் பின்னர் தான் பண மோசடி செய்யப்பட்டதை அறிந்தார். இதனையடுத்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஆன்லைனில் ஒருவர் துணி வாங்குவதற்காக 5,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த நபரின் செல்போன் எண்ணிற்கு வந்த ஆன்லைன் முகவரியை கிளிக் செய்து உள்ளே நுழைந்தபோது அவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 12,500 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் ஆன்லைனில் முதலீடு செய்வது, ஆர்டர் செய்வது குறித்து மேலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாகேவின் நகர சாலையில் வாகன போக்குவரத்தால் வழி தவறி வந்த உடும்பு தவிக்கும் வீடியோ வைரலாகி பரவி வருகிறது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டி புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் அமைந்துள்ளது. இங்கு கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்துள்ளது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தவித்தது. மாகேவில் இப்படிப்பட்ட காட்சியை அடிக்கடி நடக்கும் என்று வனத்துறைக்கு தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வனவிலங்குகளை பாதுகாப்பது மிக முக்கியம் என்று சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மீண்டும் இதுபோல சம்பவங்கள் அரங்கேறாமல் பொதுமக்களுக்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உடனடியாக வனத்துறைக்கு என தனி அலுவலகம் அமைத்து அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,455 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,550 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.